அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 2ஆம் தேதி நாம் நடத்த போகிற தமிழ்நாடு வக்ஃபு கவுன்சிலுடைய மீட்டிங்காக இந்த இடம் தான் தேர்வு செய்யப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மதுரை அழகர் கோயில் சாலையில் சூர்யா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் உள்ள தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய கட்டிடம். இதற்கு அருகிலேயே மிக அருகிலேயே பள்ளிவாசல் இருக்குது. அதையுமே நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து போடுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாலில் தான் மீட்டிங் நடக்க போகுது. அதனால் எல்லோரும் துவா செய்யுங்க, யாரும் வராமல் இருந்துடாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் கலந்து விடுறதுக்கு நியத்து வைங்க. கூட்டத்துக்கு வராமல் இருந்துடாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா ஒருங்கிணைப்பாளரும், அனைத்து மாவட்டத்திலும் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து மாவட்டத்திலும் உள்ள துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து மாவட்டத்திலும் உள்ள இணை ஒருங்கிணைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளரே ஒரு மாவட்டத்திற்கு 3 பேர், இது போக ட்ரஸ்டிகள், தலைமை நிர்வாகிகள் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் மதுரை கூட்டத்தில் கலந்துக்கணும். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கோம். எந்த ஒரு சிக்கலும் இல்லாத அளவுக்கு அதை ஏற்பாடு செய்திருக்கோம். இறைவனுடைய நாட்டத்தில் நல்ல விதமாக நடக்கணுங்கிறது எங்களுடைய துவாவாக இருக்குது. அதனால் எல்லாருமே, இது நான் ஒருத்தன் மட்டும் உழைச்ச பிரயோஜனம் இல்லை, மதுரை மாவட்டம் மட்டுமே உழைத்த பிரயோஜனம் இல்லை. அனைத்து மாவட்டங்களுமே அந்தந்த மாவட்டங்களில் மட்டும் கேட்டால் பத்தாது, பக்கத்து மாவட்டங்கள்லேயும் நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த நிர்வாகிகளை கலந்துக்கிற வைக்கணும். இப்போ மதுரையில் நாங்கள் இருக்கோம்னா பக்கத்தில் இருக்க தேனி, திண்டுக்கலுக்கு நாங்கள் தொடர்ந்து பேசணும். அதே மாதிரி ராம்நாட்டில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் விருதுநகர் மற்ற ஊர்களுக்கு பேசணும். அந்த ஊரில் இருக்கவங்க உங்களோட பேசணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் பண்ணி வாங்க மாநாட்டுக்கு போயிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டிங்கன்னா தான் அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதனால் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தினுடைய உழைப்பு மட்டும் அது காரணமாக அமையாது. அனைத்து மாவட்டத்தினுடைய ஒத்துழைப்பும் அனைத்து மாவட்டத்தினுடைய உறுதுணையும் இருந்தால் தான் அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் பயணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.